رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पीरान सलासिल का पीर नूरी का पीर आरिफ का वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा हम सबको मग़फ़िरत फरमा हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபர் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்தில் மனிதர்களாக உயர்ந்த படைப்பாக படைத்து நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவனே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். நமக்கு தேவையான அனைத்திற்கும்
அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். நம்மிடத்தில் எதையும் அவன் ஒப்படைக்கல. நீங்களே பார்த்துக்கங்க. அப்படி அல்லாஹ் எதுவும் நம்மள்ட்ட சொல்லலை. நீங்கள் தான் பொறுப்பு அப்படி அல்லாஹ் சொல்லலை. அனைத்துக்கும் யார் தான் பொறுப்பு? அதுதானே நியாயம். ஏன் அவன்தான் படைத்தான். அவன் படைச்சா ஏன் அவன் பொறுப்பு? ஏன் நாம பொறுப்பா இருக்கக்கூடாது? அவன் இஷ்டப்படி அவன் படைச்சிருக்கிறான். நம்ம இஷ்டப்படி அல்லாஹ் நம்மளை படைக்கலை. நம்முடைய இஷ்டத்தை அல்லாஹ், விருப்பத்தை அல்லாஹ் என்ன செய்யலை? கேட்கவே இல்லை. உங்களுடைய விருப்பத்தை கேட்டானா அல்லாஹ்? நான் படைக்க போகிறேன், என்ன சொல்கிற? படைக்கிட்டா வேணாம்மா நல்லா நம்மள்ட்ட கேட்டானா? யார்கிட்ட என்னாச்சு கேட்டிருக்கிறானா? யார்கிட்டையும் அவன் கேட்கல. அவன் இஷ்டப்படி என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கிறான். ஒருத்தர் என்ன செய்றாரு? வாங்க டீ சாப்பிட போலான்றார். பேசிட்டு இருக்கிறோம், பள்ளிவாசல் போனோம், தொழுவு போனோம், வாங்க பாய் டீ சாப்பிட போலாம் அப்படின்னு. நாம கூப்பிடல, அவர் தான் கூப்பிட்டு போறார். யார் தான் கூப்பிட்டு போறா? இப்போ கூப்பிட்றவருக்கு தான் அதுக்குள்ள செலவுக்குள்ள கவனம் இருக்கணும். அப்படி செலவு செய்யறதுக்கு பணம் இல்லாதவர் கூப்பிடக்கூடாது. யாராவது கூப்பிட்டா போகலாம், அடுத்தவங்களை போய் இவர் என்ன செய்யக்கூடாது? கூப்பிடலாமா? முறையாது. வாங்க போய் டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு டீ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சது பிறகு காசு கொடுத்துருங்க பாய். அது முறையாது. நீங்கள் தானே வந்தீங்க, நான் கூப்பிட்டேன், நீங்கள் வந்தீங்கல்ல, கொடுங்க. அது என்ன கிடையாது, முறை கிடையாது. வேற என்ன? நீங்கள் தானே போய் கூப்பிட்டீங்க, நானும் உங்களுக்கு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. அதனால் கூப்பிடப்பட்டவர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கூப்பிட்டவர் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஆனால் அவருக்கு தான் முதல் கடமை. கூப்பிட்டவர் தான், வந்தவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்தால் அது அவருடைய பெருந்தன்மை, அவரோட பெருந்தன்மை. அவர் தானே கூப்பிட்டாரு, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் எப்போ டீ குடிக்கிறதா சரி கொடுப்போம், நம்ம கொடுத்தா அவர் கொடுத்தாருன்னா நம்ம கொடுத்தாருன்னா. ஆனால் இவருக்கு கடமை இல்லை. யாருக்கு கடமை இல்லை? யாருக்கு கடமை இருக்கு? கூட்டு வந்தவருக்கு கடமை இருக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா அப்படி கூட கூப்பிடல. பாப்பா நம்ம பூமிக்கு போகலாம் அப்படி கூட கூப்பிடல. தூக்கி பொத்துன்னு போட்டான். திடீர்னு முழிச்சு பார்த்தா பூமி. ஓ இதுதான் பூமியா? இதுதான் வாழ்க்கையா? ஏற்கனவே வாழ்க்கையை படிச்சுட்டா வந்திருக்கிறோம். ஒரு கடைக்கு போகிறோம்னா முதல்லையே இந்த கடைக்கு போனால் இவ்வளோ செலவாகும் யோசிச்சுட்டு தானே போவோம். ஒரு பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் போனோம்னா என்ன செய்வோம்? அதுக்குள்ளே வசதி இருக்குதா? போகலாம். இல்லையா? வேணாம்.
அப்படி இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யலை, யோசிச்சுட்டு வரல. உலகம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், இதில் எதுவுமே நாம் என்ன செய்யலை, முடிவு செஞ்சு பார்த்துட்டு கற்றுக்கிட்டு தயாரிப்பு செஞ்சுட்டு முற்கூட்டியே இந்த உலகத்துக்காக நம்ம தயாரிப்பு செஞ்சுட்டா வந்திருக்கிறோம். என்ன தயாரிப்பு செஞ்சோம்? இப்போ எந்த தயாரிப்பும் இல்லாமல் நாம் நிராயுதபாணியாக வந்திருக்கிறோம். எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் வந்திருக்கிறோம். நமக்கு தெரியாது இந்த உலகத்தை பற்றி. இந்த வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா இப்படி ஒரு உலகம் இருக்குது, இப்படிலாம் வாழ்க்கை இருக்குது, அம்மா அப்பா பிள்ளைங்க மனைவி மக்கள் நண்பர்கள் எதிரிகள் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? நம்மளை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்போ அனைத்திற்கும் பொறுப்பு நம்முடைய அறிவுப்படி பார்த்தாலும் யாரு தான் பொறுப்பு? அல்லாஹ் தானே பொறுப்பு. கூட்டு போயிட்டு ஹோட்டலுக்கு வாப்பா சாப்பிட போகலாம், கூட்டு போயிட்டு சாப்பிட்டது பிறகு காசை கொடுப்பா, காசு இல்லை, அப்படியா சட்டையை கழுவு, மாவாட்டிட்டு கணக்கை கழிச்சிட்டு போ. உலகத்துக்கு வந்துட்டியா, காசை கொடு, நீ தான் கொடுக்கணும், நீ தான் பொறுப்பு, இல்லையா கஷ்டப்படு அப்படின்னு அது மாதிரி தானே இருக்குது. கூப்பிட்டு போயிட்டு காசு கொடுக்காம, நம்மள்ட்டையும் காசு இல்லை, அவர் கூப்பிட்டாரு நம்ம போயிட்டோம், பாக்கெட்டில் காசு இல்லை, சரி அவர் தான் கூப்பிட்றாரு சரி போகணும்னு போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டார். உனக்கு நீ காசு கொடுத்துக்கப்பான்ட்டு என்ன செய்றது? அப்போ அல்லாஹ் தஆலா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? சரி வந்துட்டோம், என்ன பண்ணுறது, நாம் தான் மாவாட்டணும், நம்ம தான் பாத்திரம் கழுவணும், ஏதோ பாத்திரம் கழுவி மாவாட்டி கடனை கழிச்சிட்டு போயிடுவோம். உண்மையில் வாழ்க்கை அப்படி இல்லை. வாழ்க்கைன்றது இல்லை. உலகம் பொய் சொல்லுது. உலகம் என்ன செய்யுது? எல்லாம் போய் நீங்கள் தான் பொறுப்பு, உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில், நீ தான் விட்றாத, எப்படினாச்சும் சம்பாதிச்சிரு, எப்படினாச்சும் பிடிச்சிரு, எப்படினாச்சும் முன்னேறிடு, எப்படினாச்சும் அதை பண்ணணும், எப்படினாச்சும் இதை பண்ணணும், எப்படினாச்சும் நீ என்ன செஞ்சிரு, முன்னுக்கு வந்துரு, மேலே வந்துரு, வசதியாக வந்துரு, வேற நல்ல மேல் தட்டுக்கு வந்துரு. அப்படி உலகம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஏமாத்துது, பொய் சொல்லுது, நம்மை நாசமாக்கிட்டு இருக்கு. நாமளும் அது பேச்சை கேட்டுக்கிட்டு சட்டியை கழுவிட்டு உட்காந்துருக்குறோம், மாவாட்டிட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ உண்மையிலே அறிவுப்படி இது தானே, அவன் தானே கொண்டு வந்தான். எல்லாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, நடைமுறை அதெல்லாம் விடுவோம், எல்லாத்தையும் விடுவோம். இப்போ நடக்கிறது சொல்கிறதெல்லாம் விடுவோம். சாதாரண ஒரு அறிவுப்படி வச்சு பார்ப்போம். நாம் என்ன ஆசைப்பட்டா வந்தோம் இந்த உலகத்துக்கு? அவன் தானே கொண்டு வந்தான். அப்போ நியாயம் என்ன? அவன் தான் என்ன செய்யணும்? பார்த்துக்கணுமா இல்லையா? அதுதான் என்னது நியாயம். இதுதான் என்னது நம்முடைய அறிவே சொல்லுது. ஆனால் அந்த அறிவு சொல்லக்கூடிய நியாயத்துக்கு எதிராக நாம தான் நடக்கிறோம். அந்த நியாயம் நம்முடைய மனசில் இல்லை. அவன் ஏன் தரணும்? நமக்கு என்ன? அவன் என்ன தரணும்? தலையெழுத்தா? நாம தான் கஷ்டப்படணும், நம்ம தலையெழுத்து. என்னது
அல்லாஹ் செய்யணும்னு என்ன அவனுக்கு என்ன தலையெழுத்தா? நான் தான் கஷ்டப்படணுன்றது என் தலையெழுத்து. அப்படித்தான் நம்ம என்ன செய்கிறோம்? அதுதான் ஈமான், நம்முடைய நம்பிக்கை. நாம் நம்மை பற்றி அல்லாஹ்வை பற்றி என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? அவன் எனக்கு கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை, நான் கஷ்டப்படணுன்றது தான் கட்டாயம். நான் கஷ்டப்படணும், நான் உழைக்கணும், நான் பாடுபடணும், நான் தான் பார்க்கணும், என்னை பார்த்துக்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும், முடிஞ்சால் ஊரை பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். எல்லா பொறுப்பும் யார் தலையில் தான் இருக்குது? என் தலையில் தான் இருக்குது. அப்படின்னு அவ்வளோ பெரிய ஆளா நம்ம? என்ன ஒன்றுமே தெரியாமல் வந்தோம், எதுவுமே இல்லாமல் வந்தோம், எதுவுமே இல்லாமல் ஓடி போயிடுவோம். என்னைக்கு ஓடி போவோம்னு தெரியாது. வந்ததும் நமக்கு தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்புறம் இருக்கிறது மட்டும் என்ன பெருசா? இப்போ பொறுப்பு யாருடையது? அல்லாஹ். அல்லாஹ்வுடையதுன்னா ஏன் நடக்க மாட்டேங்குது? அவனை விட மாட்டேங்கிறோம் நம்ம. அவனை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? குறுக்கால நாம நின்றுக்கிறோம். உனக்கு என்ன தெரியும் அல்லாஹ்? நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதாவது தெரியுமா? உனக்கு என்ன தெரிய போகுது? குறுக்கால யார் நின்றுக்கிறது? அடுத்தவங்க இல்லை, நாம தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஅதா அஅதாயிக நஃப்ஸுக், உன்னுடைய விரோதிகள் எல்லாம் மிகப்பெரிய விரோதி நீதான். உன்னுடைய விரோதிகளில் மிக பெரும் விரோதி யாரு தான்? அடுத்தால யாரும் கிடையாது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அந்நஃப்ஸு அஹ்பஸு மின் 70 ஷைத்தான். தான், நான் என்பதுதான், இந்த நஃப்ஸு தான் 70 ஷைத்தானை விட ரொம்ப மோசமானது. 70 ஷைத்தானை விட மோசமானது. நமக்கு எதிரி வெளியே இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. உண்மையான அறிவும் அதை தான் சொல்லுது. அல்லாஹ் சொல்றானா? அல்லாவும் அல்லாஹ் அதை தான் தெளிவாக சொல்றான். குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் எந்த பிராணியாக இருந்தாலும் அதற்கு தேவையான அனைத்தும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பாக இருக்கு. தஆமுஹா, சாப்பாடு பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்லல. ரிஸ்க்குனா தேவையான அனைத்தும். ரிஸ்க்குனா என்னது? அதுக்கு தேவையான அனைத்தும் தான் ரிஸ்க்கு. சாப்பாடு, தண்ணி, இடம், ட்ரெஸ்ஸு, என்னென்ன வேணுமோ எல்லாம் சேர்ந்து அதுக்கு பேர் என்னது? அரபியில் ரிஸ்க். அல்லாஹ் சொல்றான், ஒமாமின் தாபத்தின், பூமியில் எந்த ஒரு உயிர் பிராணியும் இல்லை, ஃபில் அர்தி, பூமியில், இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அந்த பிராணியுடைய தேவையான அனைத்தும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பாக இருந்தே தவிர இல்லை. இப்ப எங்க பிரச்சனை? இங்க அல்லாஹ் தன்னுடைய கடமையை தவறுறதில்லை. அந்த கடமை அல்லாஹ்விற்கு இருக்கிறது. நமக்கு அல்லாஹ்வை நம்ப வேண்டிய கடமை இருக்கிறது. நமக்கு அதில் தான் பிரச்சனை. அல்லாஹ் தருவான்னு சொல்லி பிள்ளைகளை நாம் வளர்க்கறது இல்லை, நாம் வளர்க்கப்படுறதில்லை. உலகம் அப்படி சொல்றது இல்லை. அல்லாஹ் கொடுத்துருவானா? அப்படின்னு அல்லாஹ் கொடுத்துருவானா? அப்படின்னு நான் கொடுத்துருவானா? நம்பினாலும் அதை கேள்வி கேட்டு அந்த நம்பிக்கையும் கெடுத்து அல்லாஹ்தான் கொடுத்தான். இதுவரைக்கும் உலகத்தில் எல்லோருக்கும் கொடுத்தது யாரு தான்? அல்லாஹ் தான். இதான் ஒரு ஹதீஸ் கூட இடையில படித்தோம். மனுஷன் மௌத்தை விட்டு ஓடுறான். யாராவது மௌத்து ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா?
ஒரு கதை சொல்லுவாங்க, பயங்கர கஷ்டத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க, மௌத்து வந்தால் நல்லா இருக்குமே. ஒருத்தர் வந்து விறகு பொறுக்கி வியாபாரம் பண்ணுறது, காட்டுக்கு போய் விறகு பொறுக்கி ஒரு நேரத்தில் போகிறாரு, காட்டில் விறகே இல்லை, கஷ்டப்பட்டு பொறுக்கி பயங்கரமான கடுமையான வெயில் கஷ்டம். சொல்கிறார், இதுக்கு மௌத்தா போனாலே நல்லா இருக்குமே, இஸ்ராயிலே வரமாட்டீங்களா அப்படின்னா. என்ன பார்த்தா முன்னாடி ஒரு ஆள், யாருங்க நீங்கள் தானே கூப்பிட்டீங்க இஸ்ராயில, இந்த விறகு கடை கொஞ்சம் தூக்கி தலையில் வைக்கணும், ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, விறகு எடுத்துட்டு தலையில் வைங்க போதும். எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் யாரும் மௌத்தை என்ன செய்யறதில்லை. ஆனால் எவ்வளவுதான் மௌத்தை விட்டு விரண்டு ஓடினாலும் அந்த மௌத்து அவரை அடைந்தே தீரும். மௌத்தை விட்டு விரண்டோடுவதைப் போல ஒரு மனிதன் ரிஸ்கை விட்டு விரண்டோடினால், அவருடைய ரிஸ்கை விட்டு விரண்டோடினால், மௌத்து எப்படி இவரை தேடி வந்து சேருதோ அது மாதிரி ரிஸ்க் இவரை தேடி வந்து சேருன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிஸ்க் வந்து என்ன செய்யுமா, அது வர்றதுக்கு முன்னாடி நாம பாஞ்சிட்டு போறோம். அதனால தான் நான் தானே போய் எடுத்தேன், அது எங்க வந்துச்சு அப்படின்னு நாம சொல்றோம். அது வர்றதுக்கு விட்டா தானே வரும். நாம பாஞ்சு போய் எடுத்தோம்னா அப்ப நான் தான் எடுத்தேன். இப்போ மௌத்தை விட்டு ஓடுற மாதிரி நீங்க ரிஸ்கை விட்டு ஓடி பாருங்க, மௌத்து உங்களை துரத்துவதை போல ரிஸ்க் உங்களை துரத்துன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிஸ்க் என்ன செய்யும், அந்த ஈமான் நமக்கு வரணும். ரிஸ்க் நம்முடைய ரிஸ்கின் பக்கம் பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. அதுக்காக நம்ம சம்பாதிக்க வேணாம், வேலை செய்ய வேணாம், அது இல்லை. நம்முடைய வேலைகள் அதை நார்மலாக செய்ய வேண்டியது தான். ஆனால் நம்முடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கணும், தீன் பக்கம் இருக்கணும், தீனின் பக்கம் நம்ம முன்னேறணும். ரிஸ்கை தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் கவுந்து அடிச்சு படுத்து ஒரே பத்துட்டு தூங்கிடுவோம். அப்படி தூங்குறது இல்லை, அல்லாஹ்வின் பக்கம் வரணும், தீனின் பக்கம் வரணும், அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு வரணும், அல்லாஹ்வை பற்றி இல்மை படிப்பதற்கு வரணும். அதை அதிகமாக்குவதற்கு நாம் என்ன செய்யணும், நமக்கு அல்லாஹ் கொடுத்த வேலை இதுதான். நமக்கு அல்லாஹ் கொடுத்த வேலை என்ன, அவனை நம்ப வேண்டும். அவ்வளவுதான். என்ன செய்யணும், அவனை ஈமான் கொள்ளணும். ஈமான் எப்போ வரும், அவனை பற்றிய தெளிவான அறிவு இருந்தால் தான் வரும். அவன் யாரு, இப்போ அந்த அறிவு தான் இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த அறிவு, இதுதான் ஈமான். இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், இங்கே உட்காந்து ஏதோ வெட்டி கதை, சொந்த கதை, சோக கதையை பேசலை. என்ன கதையை பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய ஈமான். இப்போ ஈமானுடைய அமல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. என்ன அமல் நடக்குது, ஈமானுடைய அமல். ஈமான் என்னமோ தனியா போய் எங்கேயும் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தொழுகைக்கு நேரம் இருக்குது, நோன்புக்கு நேரம் இருக்கு, ஈமானுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஈமானுடைய அமல் எங்கனாச்சும் இருக்குதா, எங்கேயுமே இல்லை. அந்த ஈமானுடைய அமல் தான் இது. ஷேகுமார்கள் முரீதுகளோட பேசுறது என்னதான் இது, இதுதான் ஈமானுடைய அமல். அப்ப அல்லாவும் என்ன சொல்றான், என் மீது தான் பொறுப்புன்னு அல்லாவும் சொல்லிட்டான். அல்லாஹ் என்ன செய்யல, அறிவு சொல்லுது. இப்போ நம்மளை ஒருத்தர் கூட்டு போறாருன்னா அறிவு சொல்லுது அவர் தான் கொடுக்கணும். ஆனா அவர் ஒத்துக்கலன்னா, நான் கூட்ட நான் தான் கொடுக்கணுமா, அது நீங்க கூட கொடுக்க வேண்டியது தானே. நான் கூப்பிடுவேன், அதுக்காக நான் தான் கொடுக்கணும் நீங்க எப்படி நினைக்கலாம். நீங்களும் ரெடியா வரணும். இந்த காசு இல்லைனாலும் நீங்க கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், ரெடியா வரணும் அப்படின்னு அவர் சொல்லலாம்ல, நியாயத்துக்கு மாறா பேசலாம்ல. அப்படி அல்லாஹ் நியாயத்துக்கு மாறாக பேசல, அல்லாவும் நியாயமா தான் பேசுறான். என்ன சொல்றான், என் மீதுதான் கடமை. என்னதான்,
என் மீது தான் கடமை, நான் தான் கொடுப்பேன்றான். அப்போ அல்லாவும் அதை ஒத்துக்கிறான், அறிவும் அதை தான் சொல்லுது, அல்லாவும் ஒத்துக்கிறான். பிரச்சனை என்ன? அதை நாம் பார்க்கவில்லை, அதை நாம் விளங்கவில்லை, அந்த விளக்கத்தின்படி நாம் செயல்படவில்லை, அதை நாம் நம்பவே இல்லை. இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யல? அல்லாஹ் சொல்றான், அலல்லாஹி ஃபதவக்கலு, அல்லாஹ்வின் மீது நீங்க தவக்குல் வைங்க, அல்லாஹ்ட்ட நீங்க பொறுப்பை ஒப்படைங்க. இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். நீங்க எப்படி இருந்தா? மூமின்களாக இருந்தால் யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க? அல்லாஹ்ட்ட ஒப்படைங்க. அல்லாஹ் தஆலா விலகி தருவானா, தௌஃபீக் செய்வானா. அப்போ அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும்னா, சரி நான் அல்லாட்ட எல்லா வேலையும் அல்லாட்ட ஒப்படைச்சு நான் அப்படி வீட்டில் உட்காந்துடுறேன், அப்படி இல்லை. அப்போ நான் என்ன தான் செய்யணும்? அதுக்கடுத்து அந்த வேலை, அந்த கேள்வி வருது, நான் என்ன செய்யணும்? அப்போது எதுக்கு அல்லாஹ் என்ன படைச்சிருக்கிறான்? இந்த ரிஸ்க்கு இதெல்லாம் அல்லாட்ட, அல்லாவுடைய பொறுப்பு. அப்போ எனக்கு அல்லாஹ் என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறான்? எனக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு, அவனை நம்ப வேண்டும், அவனிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும், அவன்தான் பொறுப்பாளி என்று நான் ஈமான் கொள்ள வேண்டும், அவன்தான் எனக்கு இதுவரைக்கும் கொடுத்தான் என்று நான் நம்ப வேண்டும், இனியும் அவன் எனக்கு நிச்சயமாக கொடுப்பான் என்று நான் என்ன செய்யணும்? உறுதி கொள்ள வேண்டும். இந்த வேலை செய்யணும்ன்றான் அல்லாஹ். எல்லாத்துக்கும் என்னங்க நீங்கள் அல்லாஹ் கொடுத்துருவான் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்கிறீங்க, அப்படி வீட்டில் உட்காந்து அல்லாஹ் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கொடுத்துருவான் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ வீட்டில் உட்காந்துடுறாங்க நாங்கள், இல்லை எத்தனை பேர் வீட்டில் உட்காந்துருக்குறாங்களா? அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறானு. வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, அல்லாஹ் சொன்ன வேலையை செய்கிறாங்களா? அல்லாஹ் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறான், எந்த வேலையுமே இல்லாமல் சும்மா வெட்டி அல்லாஹ் என்ன செய்யலை? வெட்டியை அனுப்பலை. ஒரு கம்பெனி ஒரு என்ன செய்யுது, ஒரு வேலைக்கு அனுப்புனா அந்த கம்பெனி செய்கிற சொன்ன வேலையை செஞ்சால் கம்பெனி என்ன செய்யும்? நம்மளை கவனிச்சுக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? கம்பெனியை கவனிச்சா கம்பெனி நம்மளை கவனிக்கும். நாம் நம்மளே கவனிச்சுக்கிட்டா கம்பெனி நம்மளை கவனிக்குமா? ஒரு இடத்துக்கு கம்பெனி அனுப்புச்சு, போயிட்டு நம்ம பாட்டுக்கு அங்கே போனோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், கம்பெனி கொடுத்த காசை வச்சு ஒரு 4 ஜாமான் வாங்கி வியாபாரம் பண்ணி நம்ம பாட்டுக்கு ஒரு பொழப்பு நடத்துவோம் அப்படின்னா கம்பெனி நம்மளை வச்சுக்குமா? கம்பெனி தானேங்க தரும், நீங்கள் ஏங்க நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க? கம்பெனி சொன்ன வேலையை செய்யலையா நீ? அப்ப அல்லாஹ் தருவான், அல்லாஹ் என்ன செய்வான்? ஆனால் அவன் சொன்ன வேலையை நாம் என்ன செய்யணும்? அந்த வேலை உண்மையிலேயே நாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விட ரொம்ப லேசான வேலை, ரொம்ப சந்தோஷமான வேலை, ரொம்ப இலகுவான வேலை, நம்முடைய மனமெல்லாம் குளிரக்கூடிய வேலை. நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை, அல்லாஹ் மறந்துட்டு நம்ம போகிற வேலை, நம்முடைய வயிற்றில் நெருப்பை உண்டாக்கக்கூடிய வேலை, நம்முடைய இதயமெல்லாம் நெருப்பால் நிரப்பக்கூடிய வேலை. இந்த பக்கம் நம்ம போனோம்னா நம்ம நெருப்பு கட்டிட்டு தான் போகணும். நம்முடைய இதயமெல்லாம் நம்முடைய வயிறெல்லாம் நெருப்பாக இருக்குது, பரேஷான், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, என்ன 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 அல்லாஹ் சொன்ன வேலையில் போனோம்னா நிம்மதி, சலாமத் சலாமத் சலாமத், சலாமத்தாக இருப்போம், ஆஃபியத்தாக இருப்போம். எல்லாம் என்ன செய்வான்? இப்போ நாம் இப்போ உடனே இப்போ என்னது, ஃபஸ்ட்டு அவன் கொடுக்கட்டும் அப்புறமா நம்ம செய்வோம். கம்பெனி ஒத்துக்கிறோமா? ஏற்கனவே நான் உனக்கு நிறையா கொடுத்துட்டேன், முதல்ல செய், திரும்பி வா கம்பெனிக்கு, திரும்பி வா கம்பெனிக்கு, விசுவாசமாக இரு. கம்பெனி என்ன கேட்குது? ஈமானு கேட்குது. கம்பெனிக்கு என்ன வேணும்? ஈமான் வேணும், விசுவாசமான ஆள் வேணும். கம்பெனிக்கு ஒரு இந்த சாதாரண டுபாக் ஒரு கம்பெனிக்கு விசுவாசம் வேணும்னா அல்லாவுக்கு விசுவாசம் வேணாமா? அல்லாவுக்கு விசுவாசம் வேணாமா?
அதான் அல்லாஹ் கேட்குறேன், விசுவாசம். முதல்ல என்ன வேணும்? விசுவாசம் வேணும். எனக்கு விசுவாசமான ஆளான இரு, எனக்கு விசுவாசமான ஆளா இரு, எனக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆளா இருக்காத. எனக்கு ஈமானுக்கு எதிர் என்னதான்? துரோகம். நான் ஈமான் ஏதோ சொல்லிட்டாங்க, ஆமாங்க அல்லா தாங்க கடவுள், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, அல்ல வணக்க திருமலாத்தூர் யாரும் இல்லை, முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாங்க அதுதாங்க என் கம்பெனி, நான் அந்த கம்பெனி ஸ்டாஃப் தாங்க அப்படின்னு சொன்னதுனால முடிஞ்சு போச்ச வேலை? சொன்னதுனால முடிஞ்சு போச்சா? லா இல்லா இல்ல சொல்லிட்டேங்க, நான் முடிஞ்சு போச்சேன், நான் முஸ்லீம் ஆகிட்டேன். என்ன முஸ்லீம் ஆகிட்டேன்? நடந்து காட்டு. அந்த கம்பெனியுடைய உண்மையான ஊழியனாக நீ நடந்து காட்டணும். ஒரு விசுவாசமான ஊழியனாக நீ என்ன செய்யணும்? நடந்து காட்டணும். அது மாதிரி அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் என்னுடைய இலாகு, அல்லாஹ் தான் என்னுடைய தேவை நிறைவேற்றக்கூடியவன், அல்லாஹ் தான் எனக்கு என்னுடைய வணக்கத்திற்கு தகுதியானவன் சொல்லிட்டா முடியல. இப்பதான் ஆரம்பிக்குது, இப்பதான் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. அதனால தான் கலிமாவை கொண்டு உங்களுடைய ஈமான் என்ன செய்யுங்க? புதுப்பித்துக் கொள்ளுங்கள்ன்றாங்க. என்ன செய்றாங்க? புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மறந்து போய் எல்லாமே எப்படியோ போய் கிடக்குது. ஈமான் என்ன செஞ்சுக்கோங்க? புதுப்பிச்சுட்டு ஒரு தடவை சொன்னா போதும், என்ன செய்யணும்? அமல் செய்யணும். திரும்ப திரும்ப மறக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும். அல்லாஹ் தஆலா அவன் நியாயமானவன். அல்லாஹ் தஆலா அல் அத்ல். அல்லாஹ்வுக்கே பேரு நியாயம். நியாயமானவன்னா அது வேற, நியாயம் வச்சிருக்கிறவன் இல்லை, அவனே நியாயம்தான். நியாயத்துக்கு உருவம் கொடுத்தா அது யாரு? அது அல்ல. அவ்வளோ நியாயமானவன் அல்ல. லா யظ்லிமு மிஸ்கால ذرة. அல்லாஹ் சொல்றான், ஒரு அணு அளவு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு அணு அளவு யாருக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? இதுவரைக்கும் செஞ்சது இல்லை, இதுவரைக்கும் யாருக்கும் செஞ்சது இல்லை. அப்படி யாரும் உலகத்தில் சொல்லவே முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா உலகத்தில்? நான் யாருக்குமே அநியாயமே செய்யலைங்க. ஒன்று தெரிஞ்சு செஞ்சிருப்போம், இல்லை தெரியாம செஞ்சிருப்போம். ஆனா அல்லாஹ் தெரிஞ்சும் செஞ்சதில்லை, தெரியாமலும் செஞ்சதில்லை. இனியும் அல்லாஹ் தஆலா யாருக்கும் அணு அளவு என்ன செய்ய போறதில்லை? அநியாயம் செய்ய போறதே இல்லை. அவன் வாக்குறுதி மீறாதவன். அவன் என்ன செய்ய மாட்டான்? கொடுத்து வாக்குறுதி மட்டும் இல்லை, கொடை வல்லல். யார் அவன்? வாரி வழங்கக்கூடியவன். வாரி வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறான். அள்ளிக்கங்கன்றான். இந்தா என்னுடைய கஜானா திறந்து இருக்கு, வந்து அள்ளிக்கங்கன்றான். நாம அவனை விட்டுட்டு வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? எங்கெங்கயோ தெரியும். பாயினத்தாது ஹபூன், எங்க போறீங்க? நல்லா கேட்குறோம். எங்கப்பா ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க? மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம் யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். மனிதா, உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை ஏமாற்றியது எது? இப்படி ஏமாந்துக்கிட்டு எங்கேயோ போறிய. நல்ல கொடை வல்லலான ரப்பு, அதனால கரீம், கொடை வல்லலான ரப்பு. அந்த ரப்பை விட்டுட்டு எங்கேயோ ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறியே. நல்ல முதலாளி, நல்ல தயால வாரி வழங்குறவர், வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார். அந்த முதலாளி கிடைச்சி போச்சு. அதை விட்டு நீ எங்கப்பா ஓடுற? நீ ஒரு வேலை செஞ்சா 10 வேலை சம்பளம் கொடுக்குறாரு அவரு. தயாரா இருக்கிற வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுப்போம்ப்பா. எல்லாம் எல்லாம் நம்ம தொழிலாளிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முதலாளி அவரை விட்டுட்டு எங்கன்னா போனா, இந்த விசுவாசம் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க, இதெல்லாம் எனக்கு வேலைக்காகாதுங்க, ஏதோ நான் படுக என் பொழப்ப நடத்திக்கிட்டு போறேங்க அப்படின்னு போனா எவ்வளோ பெரிய ஏமாற்றம், எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி. இப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் வரணும். நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் வர வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை படிக்க வேண்டும், அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்ல அடியானாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கணும். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கணும். இன்றைக்கி நம்முடைய விஷயம் அவன்தான் பொறுப்பாளி, அல்லாஹ் தான் என்னது பொறுப்பாளி. நாம் அவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கணும். அவ்வளோதான். என்ன செய்யணும்? பொறுப்பை அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு நாம் என்ன செய்யணும்? அவனுடைய விசுவாசத்தை சரி செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபடணும். அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? உறுதியாகணும். அல்லாஹ் தலைவர் எந்த வேலையுமே சொல்லலை. ஒரு கம்பெனி அனுப்புனா வெறும் விசுவாசம் மட்டும், நான் விசுவாசமாக இருக்கிறேங்க அப்படின்னா காசு அள்ளி கொடுத்துட மாட்டான், வேலை செய்ய சொல்லுவான். அல்லாஹ் தஆலா வேலை இதெல்லாம் சொல்லலை, வெறும் விசுவாசமாக இருப்பா போதுன்றான். நான் தான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்றத விளங்கிக்கோ, அது நீ விளங்கினாலே போதும், நான் என்ன செய்கிறேன் உனக்கு வாரி வழங்குறேன்றான். அது கூட நம்மளால் செய்ய முடியலன்னா நம்ம எவ்வளோ பெரிய துர்பாகியசாலி. அப்போ அதில் நாம் கவனம் செலுத்தணும். நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இப்போ அது இல்லைன்றது தெரியுதா இல்லையா? நம்மள்ட்ட அந்த குறை இருக்குது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விசுவாசத்துடைய விஷயத்தில், ஈமானுடைய விஷயத்தில் நம்மள்ட்ட என்ன இருக்குது? குறை இருக்குது. அந்த குறையை சரி செய்யணுமா வேணாமா? சரி செய்யணுமா வேணாமா? சரி செய்யணும்னா எப்போ சரி செய்யறது? பார்க்கலாம், மௌத்து நேரத்தில் பார்த்துக்கலாம், இப்போலாம் அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா எப்போ உன் வாழ்க்கைக்கு தான் சொல்கிறோம். எல்லாம் சொல்ல உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக சொன்னால் நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க, நாசமாக போகிறது எனக்கு நேரம் இருக்குது. இப்போ மொத்தா போகிற நேரத்தில் நான் நல்லா இருந்துக்கிறேன். மொத்தா போகிற நேரத்தில் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வாழும்போது நல்லா இருக்கணுமா இல்லையா? வாழ்க்கை நல்லா இருக்கணுமா மௌத்து நல்லா இருக்கணுமா? முதல்ல வாழ்க்கை தான் நல்லா இருக்கணும். வாழ்க்கை நல்லா இருந்தால் மௌத்து நல்லா இருக்க போகுது. அப்போ நம்முடைய ஈமான் இப்பவே சரி செய்யப்பட வேண்டும். அதனுடைய காரியத்தில் ஒவ்வொருவரும் கவனம் எடுக்கணும். நாம் கவனம் எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்காக தான் இது, வேற யாருக்கும் அடுத்தவங்களுக்கு இல்லை. ஏதோ நம்ம அல்லாஹ்வுக்கு செய்கிறோம், நம்ம விசுவாசம் இருந்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அல்லாஹ்வுடைய கஜானால ஒரு 2 கிலோ கூடி போயிடும். அல்லாஹ்வுடைய கஜானா ஒன்று கூட போகிறதும் இல்லை, குறைய போகிறதும் இல்லை. அவனுடைய அந்தஸ்து ஒன்று கூட போகிறதும் இல்லை, குறைய போகிறதும் இல்லை. நாம் நல்லா இருப்போம். நாம் என்ன செய்வோம்? நம்முடைய விசுவாசம் சரியாக ஆகிவிட்டால், நம்முடைய ஈமான் சரியாக ஆகிவிட்டால் யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம பிள்ளைகள் எல்லோருக்கும் நல்லது. ஒருவர் தன்னுடைய ஈமானை சரி செய்தால் 7 தலைமுறைக்கு அல்லாஹ் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பார். நீங்கள்லாம் சொத்து சேர்க்குறாங்கல்ல, என்ன 7 தலைமுறைக்கும் என்ன செய்யணும்? யாரும் கஷ்டப்படக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாது. சேர்த்து வைக்கிறான். அவன் பிள்ளையே உதாரியாக போய் நடு ரோட்டில் நிற்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை. ஆனால் இது ஈமான் கொண்டவர்களுக்கு, அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டேன் என்னுடைய ஈமானுக்காக, என்னுடைய ஈமானை சரி செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? கஷ்டப்பட்டு என்னுடைய ஈமானை சரி செஞ்சா நான் மட்டும் நல்லா இருக்கும், என்னுடைய 7 தலைமுறை நல்லா இருக்கும். அவங்களாம் நம்மளை வாழ்த்துவாங்க. என்னுடைய முன்னோர் இது மாதிரி அவர் நல்ல பெரிய அவுலியா, எல்லாம் மேலே நல்ல நம்பிக்கை உள்ளவர், அப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பரக்கத்தில் அல்லாஹ் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு 7 தலைமுறை நம்மளை என்ன செய்யும்? புகழ வைப்போம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மூமின்களாக ஆக்குவானா. துனியா 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 இந்த துனியா ஒன்றும் கிடையாது. துனியாவை நம்ம என்ன செய்யணும்? ஓரமாக வச்சிடணும். துனியாவுக்கு பின்னாடி போகக்கூடாது, அவ்வளோதான். துனியா நம்முடைய பெரிய கவலையாக இருக்கக்கூடாது. நமக்கு கவலை, நம்முடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கணும், ஈமானின் பக்கம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய ஃபிக்ர், அல்லாஹ்வுடைய தவக்குல், அல்லாஹ்வுடைய தக்வா. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்முடைய கவனத்தை நாம் அதிகப்படுத்தினால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதை அதிகப்படுத்துவான். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய உதவிகளை, பரக்காத்துகளை நிச்சயமாக அல்லாஹ் செய்வான். நாம் யாரும் என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. எப்படி நடக்கும் என்ன யோசிக்க தேவை.
நம்முடைய கடமைகளை நம்ம சரியாக செய்வோம். நம்ம கடமையை நம்ம பூர்த்தி ஆக்குவோம். வேலை செஞ்சுட்டு தான் கூலி எதிர்பார்க்கணுமே தவிர அதை இப்படி வேலை பாதி செஞ்சோன்னா பாதி கூலி கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. முழு வேலையை முழுதாக தெளிவாக நல்ல அழகாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், கூலி எதிர்பார்க்கணும். அப்போ அது மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்முடைய ஈமான், நம்முடைய தவக்குல் அதை சரி செய்து அல்லாஹ்விடத்தில் நானும் ஒரு நல்ல மோமின், நானும் ஒரு நல்ல முத்தவக்கில் என்று நாம் நிரூபிக்கணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய ஈமானுடைய குறைபாடுகளை அல்லாஹ் சரி செய்வானாக. நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. அவனையே நம்பி அவன் மீதே தவக்குல் வைக்கக்கூடிய மூமின்கள் முஸ்லிம்களிலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள், பிள்ளைகள், உறவுகள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم.